ஸ்தோத்திரங்கதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, துதிகளுக்கு பாத்திரமான தெய்வமே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறங்கதாவே, பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல கதாவே, அதிகாலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் தேவன் அற்புதமாக எங்களை பாதுகாத்தீர். இந்த புதிய நாளை காணும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதுனாலே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளிலே நீர் எங்களை நடத்தும். எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை எங்களுக்கு தாரும், தேவையான பலனை எங்களுக்கு தாரும், தேவையான வழிநடத்துதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். தேவரீர் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தேவரீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை இந்த நாளில் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இந்த நாளின் தேவைகளெல்லாம் தேவன் அற்புதமாய் சந்திப்பீராக. நீர் எங்களை போஷித்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்த தெய்வம் ஆண்டவரே. என்னுடைய தேவைகளெல்லாம் நீர் அற்புதமாய் சந்தியும் ஆண்டவரே. என்னை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அன்பான என்னுடைய பெற்றோரை உம்முடைய திருக்கரத்திலே நான் தருகிறேன். அன்பான என்னுடைய சகோதரர் குடும்பங்கள், சகோதரிமார்கள் குடும்பங்களை எல்லாம் உடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. வெளியேறப்பெற்ற திருச்சபை மக்களையும் உடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை நடத்தும் ஐயா. எங்கள் தேவைகளெல்லாம் அற்புதமாய் சந்திப்பீராக. எங்கள் திருச்சபை மக்களை தேவன் நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தியும். வேலை ஸ்தலங்களில் தேவரீர் அவர்களை நடத்தும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து தேவரீர் அவர்களை நடத்துவீராக. என்னுடைய தேசத்தை உடைய திருக்கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை ஆளுகிற ராஜாக்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God.
துன்பமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். மாதை நோயும் வந்தபோதும் வேண்டல் கேட்டிட்டார். மாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். மாதை நோயும் வந்தபோதும் வேண்டல் கேட்டிட்டார். மாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். இதை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். இதை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று சங்கீதம் 9:1 10 வரையில் உள்ள வசனங்களை கர்த்தரின் தஞ்சமானவர் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்தோம். இந்த நாளில் சங்கீதம் 9:11 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். இன்றைய தியானத்துக்குரிய தலைப்பு தூக்கிவிடுகிற கர்த்தர். சங்கீதம் 9:11 நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளில் செய்கையிலே சிக்கிக்கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள்.
எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. இதற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 9:13 மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். இன்றைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு, என் வாழ்க்கையில் என்னை தூக்கிவிட எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்கிற அந்த புலம்பலின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். தாவீது சொல்லுகிறான், என்னை தூக்கிவிட்ட கர்த்தர். இன்றைக்கு என்னை தூக்கிவிட எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று புலம்புகிறவர்களுக்கு பதில் உண்டு. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இயேசுவை தன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அநேகருடைய சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிற சாட்சி, கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நான் வியாதி படுக்கையில் இருந்தேன், அவர் என்னை சுகமாக்கினார், என்னை தூக்கிவிட்டார். பாவத்தின் அகோர பிடியில் இருந்தேன், இயேசு பாவத்தில் இருந்து என்னை விடுவித்தார். சாபம் எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது இருந்தது, அந்த சாபத்தில் இருந்து தேவன் எங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இப்படி அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களோடு பேசுகிற என்னையும் கர்த்தர் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் வியாதியில் இருந்தும் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். என்னை சுற்றி இருந்த மக்கள் என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இவனுக்கு ஒரு சாவு வராதா, இவன் செத்தால் நலமாயிருக்கும், என் மீது சாபமான வார்த்தைகளை போட்டார்கள். அந்த அளவுக்கு நான் ஆண்டவரை அறியாத காலங்களிலே துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிறவனாய் இருந்தேன். இவர்களுடைய வார்த்தைகள் என் தலையின் மேலே சாபமாகவே இருந்தது. கர்த்தர் என்னை அந்த சாபத்தில் இருந்து நீங்களாக்கினார். என்னை மஞ்சள் காமாலை என்கிற ஒரு கொடிய வியாதி என்னை தாக்கியிருந்தது. வியாதி முத்தின நிலையிலே நடமாட முடியாதவனாய் முடங்கி கிடந்தேன். இயேசு குணமாக்குவார் என்கிறதை கேட்டறிந்தேன். இயேசுவை நோக்கி நான் ஜெபித்தேன். இயேசு மனம் இறங்கினார், எனக்கு அற்புதமான சுகம் தந்தார். இயேசு என் வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவும் கூட என்னை தம்முடைய ஊழியக்காரனாய் அவர் ஏற்றுக்கொண்டார். சுமார் 34 ஆண்டுகள் கர்த்தரோடு இணைந்து வாழ தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். கர்த்தனை ஒவ்வொரு நாளும் என்னை அவர் நடத்துகிறார். என் வாழ்க்கையில என்னை தூக்கி எடுத்து உயர் ஸ்தலங்களிலே நிறுத்தின கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லையே என்கிற புலம்பலை நிறுத்துங்கள். ஒருவர் உண்டு, இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை தூக்கி எடுத்து உயர் ஸ்தலங்களில் அவர் நிறுத்துவார். என் வாழ்க்கையில் அநேகர் சொல்கிற வார்த்தை, இவன் வாழ்க்கை முடிந்தது என்றுதான் அதிகமாக என் மீது வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது. முடிந்தது என்று பேசப்பட்ட என் வாழ்க்கையை தேவன் புதிய ஆரம்பமாக, புதிய துவக்கமாக என்னை தூக்கி எடுத்து உயர்ந்த இடங்களில் என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிற புதிய பாடலை தந்தார். அதனுடைய மகிமையான ஊழியக்காரனாக என்னை தேவன் உயர்த்தி இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 40 நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
பயங்கரமான குழியிலும், குழி என்று சொல்லல, பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதிய பாடலை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் கிடந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். சங்கீதம் 9:11 நான் வாசிக்கிறேன். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தர், திருச்சபையின் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், தேவனுடைய ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். தாவீது சொல்லுகிறான், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள், சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் தேவன் செய்திருக்கிற எத்தனையோ நன்மைகள் உண்டு, அவைகளெல்லாம் சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை ஜனங்களுக்கு விவரித்து சொல்லுங்கள். புதிய நன்மைகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் செய்த நன்மைகள் ஆயிரங்கள், 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, அத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் தேவனுடைய நன்மையை அனுபவிக்கிறோம். வசனம் 12 இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்ட ஜனங்கள் கூப்பிடும்போது அதை மனதில் வைத்திருக்கிறார். ஏற்ற வேலைகளை பதில் தருகிற தெய்வம். சிறுமைப்பட்ட ஜனங்களின் கூப்பிடுதலை அவர் மறக்காத தெய்வமாக இருக்கிறார். 13 மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து ரட்சிப்பினால் கழிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். விடுதலையாய் உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க எனக்கு பெரிய விடுதலை வேணும் ஆண்டவரே. மரண வாசலில் இருந்து என்னை கர்த்தர் தூக்கி விடுகிறார். கர்த்தர் என்னை தூக்கி விடுகிற தெய்வம். நான் மற்றவர்களுக்கு இதை அறிவிக்க எனக்கு ஒரு விடுதலையை தாரும். தாவீது மரண வாசல் என்று சொல்லல, மரண வாசல்கள் என்று சொல்லுகிறார். தாவீது அநேக முறை மரண பிடியில் வாழ்ந்தவன். தாவீதின் சிங்கத்தின் பிடியில் இருந்திருக்கிறார், கரடியின் பிடியில் இருந்திருக்கிறார், பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பிடியில் இருந்தான், சவுல் ராஜாவினுடைய பிடியில் இருந்தான். சவுல் ஒரு முறை தாவீதின் மீது ஈட்டியை எறிந்தபோது தேவன் அற்புதமாய் அவனை பாதுகாத்தார். தாவீது மரண வாசல்களின் ஒரு அடி தூரத்தில் தப்புவிக்கப்பட்டிருக்கிறார். அநேக முறை இதை அனுபவித்திருக்கிறான். இதைத்தான் தாவீது யோனத்தான் இடத்துல சொல்லுகிறான், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன். தாவீது மரண போராட்டங்களை சந்தித்தவன். மிருக ஜீவன்களுக்கு இடையிலே உள்ள போராட்டம், ஒன்று பசிக்காக போராடுகிறது, இன்னொன்று ஜீவனுக்காக போராடுகிறது. ஏதோ ஒன்றுக்காக ஜீவன்கள் போராடி கொண்டிருக்கிறது. தாவீது தன் மரணத்தை தப்புவித்தனுடைய தனக்கு எதிராகி வருகிற மரணத்தில் இருந்து தன்னை தப்புவித்து கொள்ள ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதுகாப்புகள் ஓடி வருகிறான். அந்த கவனியுங்கள், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் மரண பிடியில் இருக்கலாம், வியாதி படுக்கையில் இருக்கலாம், உடைய எதிரிகளுடைய அறைகூவல், சவாலான வார்த்தைகளை கண்டு நீங்கள் பயந்தவர்களாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை தப்புவிக்க நாம் ஆராதிக்கிற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 22 பாடுகிறார், மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது,
துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் கேட்டார். மரண வாசல்களில் இருந்து என்னை கர்த்தர் தப்புவித்தார். அநேக முறை கர்த்தரால் தப்புவிக்கப்பட்டிருக்கிறான் தாவீது. சொல்லுவான், ஒரு வீசை சிங்கம் வந்தது, ஒரு வீசை கரடி வந்தது, சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் கர்த்தரனை தப்புவித்தார் என்று சொல்லுவான். சங்கீதக்காரன் வாழ்க்கையில மரண வாசலின் ஒரு அடி தூரத்தில் தாவீது தப்புவிக்கப்பட்டிருக்கிறான். சங்கீதத்தில் பாடுகிறான், மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். சங்கீதம் 23 ஒன்று சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ என்னோடு கூட இருக்கிறேன், மது கோலும் அது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மது கோலும் அது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுங்க. தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த கர்த்தர் உங்களையும் தப்புவிப்பார். ராஜா கிபியின் கிட்டே வந்து துயர சத்தமாய், தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தானியேல் சொல்லுகிறார், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை தப்புவித்தார். இந்த ராஜா தேவன் அறியாத ஒரு மனுஷன். அவன் நம்புகிறான், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு, அவர்களுக்கு தீங்கு அணுகாது என்கிறதை இந்த ராஜா அறிந்திருக்கிறார். தானியேல் இடத்துல கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தானியேல் சொல்லுகிறான், தப்புவிக்க வல்லவராயிருந்தார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்கிற கர்த்தர். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை அக்னி சூளையிலே போட்டபோது தேவன் அவர்களை பாதுகாக்க அக்னி சூளையில இறங்கி அக்னி ஜுவாலின் மத்தியில் அவர்களோடு கூட தேவன் உலாவினார். அந்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை தப்புவிப்பார். சீசர்கள் படகிலே பிரயாணம் செய்தபோது இயேசு கடலிலே நடந்து வந்தார். மத்தேயு 14வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். 14. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலே வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திலே போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுருக்கு ஒரு ஆசை, இயேசு கடலில் நடந்தது போல நடக்கணும். பேதுரு கடலில் நடந்தான். எதிரான சூழ்நிலையை கண்டு பயந்து அவன் மூழ்கினான். இயேசு அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டார். கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அமராதிக்கிற கர்த்தர் தூக்கி விடுகிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசுவை போல வாழ நாம் ஆசைப்படுகிறோம். நல்ல விருப்பம்தான். இயேசுவை போல வாழ விரும்பினால்
அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய ஜெப வாழ்க்கை, பிதாவோடு உள்ள உறவு, பிதாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல், பிதாவுடைய பரிபூர்ணமான சித்தத்தினை முழுமையாய் அர்ப்பணித்தல், இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது அவரை போல வாழ விரும்பினால் அவரை போல நடக்க பழகுவோமானார் நிச்சயமாய் அவருடைய சாயல் நம்மிலே வெளிப்படும். இது சாத்தியமே. சிலர் சொல்வது உண்டு, இயேசுவை போல வாழ முடியுமா? முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று தான் இயேசு சொன்னார். முடியும். ஒருவேளை இடறி விழலாம், அதை சிந்திக்க வேண்டாம், அதை குறித்து யோசிக்க வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். இடறி விழுகிற நேரங்களில் தேவன் நமக்கு உதவி செய்வார், தூக்கி எடுப்பார், தூக்கி எடுத்து நம்மை தொடர்ந்து நடத்துவார். அதை கவனிங்கள். அந்த சங்கீதம் 9 நான் வாசிக்கிறேன். 15, ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலே அகப்பட்டு கொண்டது. மற்றவர்களுக்கு குழி வெட்டுவது, மறைவான கண்ணிகளை வலைகளை வைப்பது, வைத்தவர்களே சிக்கிக்கொள்ள அநேக வாய்ப்புகள் உண்டு. வேதத்தில் மொர்தேகாய் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு எதிராக ஆமான் எழும்பி மொர்தேகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை அவன் ஆயத்தம் பண்ணினான். காரியம் மாறுதலாக இருந்தது. மொர்தேகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமான் தொங்கினான். அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்தான். அவன் வைத்த வலையில் அவனுடைய கால்கள் சிக்கி கொண்டது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நன்மையாய் விதைக்கிறவன் நன்மைகளை அறுப்பான், தீமையை விதைக்கிறவன் தீமையை அறுப்பான். நன்மையானவைகளை விதைத்து நன்மையானவைகளை நாம் அறுவடை செய்வோம். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் முள்வேலி அமைப்பதற்காக நிலத்தை சுற்றிலும் முள்செடி விதையை நாங்கள் விதைத்திருந்தோம். அது வளர்ந்தது, பெரிதாக வளர்ந்தது. அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததை விட அதிக சேதங்களைத்தான் எங்களுக்கு ஏற்படுத்தியது. மீண்டும் அதை அழிப்பதற்கு நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டோம், போராடினோம். நல்ல விதைகளையே விதைப்போம், நன்மையானதை அறுவடை செய்வோம். துன்மார்க்கனுடைய முடிவை பற்றி வேதம் அடிக்கடி எச்சரிக்கிறது. துன்மார்க்க ஜீவியம் வேண்டாம். துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவில்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கம் வேண்டாம். எளியவனையும் சிறுமைப்பட்டவனையும் தேவன் மறக்கிறது இல்லை. நான் வாசிக்கதை கவனமாய் கேளுங்கள். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எவ்வளவு எச்சரிக்கையான வார்த்தைகள். துன்மார்க்கம் வேண்டாம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகளுடைய சமூகத்தில் நியாயந்திருக்கப்பட கடவர்கள். மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். மனுஷன் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறது ஒரு கேலிக்கூத்துதான். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. அவர்கள் தங்களை மனிதர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. எத்தனை சம்பவங்கள் வேதத்தில். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பெரிய தேவனோடு கூட மனுஷன் போராடுகிறது எவ்வளவு அறியாமை. தாவீது சொல்லுகிறான், அவர்களை பயமுறுத்துங்க தாவே, அவர்கள் தங்களை மனுஷர் என்று அறிந்து கொள்ளும்படி செய்யும் என்று எழுதுகிறார். மகிமை உண்டாகட்டும்.
சங்கீதக்காரன் தாவீதுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள், எத்தனை மரண போராட்டங்கள். சொல்லுகிறான், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, அமராதிக்கிற கர்த்தர், தூக்கி விடுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, இந்த அம்பல நிலையில் இருந்து என்னை தூக்கி விடுவதற்கு யாராயிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? ஒரு கரம் நமக்கு நேராக நீட்டப்படாதா? இதே இயக்கம் தாவீதுக்கு இருந்தது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் கிடந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லுகிறார். பயங்கரமான குழி. அவன் சொல்லுகிறான், பொறுமையோடு காத்திருந்தேன். இந்த போராட்டம் அவனுக்கு எவ்வளவு நாட்களோ நமக்கு தெரியாது. சொல்லுகிறான், பொறுமையோடு காத்திருந்தேன், தேவன் எனக்கு பதில் செய்வார் என்கிற நம்பிக்கையில பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தார், என் கூப்பிடுதலை கேட்டார். ஒருவேளை நீங்கள் பொறுமையை இழந்திருக்கலாம். எத்தனை முறை நான் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டு இருக்கிறேன். எத்தனை உபவாச நேரங்கள், எத்தனை நாட்கள் அழுகை, கண்ணீர். பதில் கிடைக்கலையே. பொறுமையா இருங்கள். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பதில் தருகிற தெய்வம். நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். தாவீது சொல்லுகிறான், பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார், என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். தேவன் நம்மை தூக்கி எடுப்பார். எந்த நிலையில் இருந்தார் தேவன் நம்மளை தூக்கி எடுப்பார். வேதத்தில் எத்தனை அற்புதமான காரியங்களை நாம் வாசித்திருக்கிறோம். வியாதி படுக்கையில், ஒருவேளை மரண எல்லைக்கு கூட நெருங்கின ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தாவீதை மரணத்தின் ஒரு அடி தூரத்தில் தப்புவித்த கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம். உங்க வியாதி அவ்வளவு கொடியதாக இருக்கலாம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அந்த மரண விளிம்பில் இருந்து உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். தாவீது சொல்லுகிறான், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். பயங்கரமான குழி, உளையான சேற்றில இருந்த என்னை கர்த்தர் தூக்கினார். தூக்கி எடுத்து சமபூமியில நிறுத்தல, உயர் ஸ்தலங்களில தேவன் நிறுத்தினார். கண்மலையின் மேலே நிறுத்தினார். என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று தாவீது சொல்கிறார். காலடிகளை உறுதிப்படுத்தி மீண்டும் இல்லாதபடி, மீண்டும் இடராதபடி என் காலடியில் அவர் உறுதிப்படுத்தினார். தேவனை துதிக்கிற புதிய பாடலை நாவிலே தந்தார். உங்கள் இருதயத்தையும் தேவன் கழிவுற பண்ணுவார். ஒருவேளை உங்களுடைய நாட்கள் கண்ணீராகவே கடந்து போகலாம். என் வாழ்க்கையே ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான் என்று சொல்லலாம். தேவனையே நோக்கிப்பார். நிச்சயம் ஏற்ற வேளையில உங்களுக்கு பதில் தருவார். அவர் சொல்லுகிறார், என்னை அவர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையோடு இருங்க. தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். சாத்ராக், மேசக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர். அவர்கள் அக்னி சூளையில போட்டபோது தேவன் இறங்கி அவர்களோடு கூட 4வது நபராக அக்னி சுவாலையின் மத்தியில் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். மனம் இறங்குவார். உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். சங்கீதம் 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்கிறேன். தேவன் உங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய கரம் நீட்டும். தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்துவார். அடிகளை உறுதிப்படுத்துவார். நம்பிக்கையோடு எல்லா நாளும் அழுகையும்
ஆனால் அழுவதற்கு ஒரு காலங்கள் இருந்தது. அந்த காலங்கள் முடிவுக்கு வந்தது. அந்நாளின் இருதயம் கழிவுறுந்தது என்று வாசிக்கிறோம். ஆகாருக்கு அழுவதற்கு ஒரு நாள் இருந்தது, கழிவுற ஒரு நாள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு விடியல் உண்டு, உங்கள் வாழ்க்கை ஒரு அதிகாலை உண்டு, உங்கள் வாழ்க்கை ஒரு சூரிய உதயம் உண்டு. இருள் விளக்கும், வெளிச்சம் உண்டாகும். வாழ்க்கையில் எளிமையமான நாட்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் வாலிபர் நாட்கள் போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் உங்களை குறித்த அருமையான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை பற்றி நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம், உங்களை பற்றி தேவன் அறிந்திருக்கிறார். வாலிப தம்பிமார்களுக்கு, வாலிப தங்கச்சிமார்களுக்கு தேவன் சொல்கிற அற்புதமான வார்த்தை, எதிர்காலம் என் கரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல எதிர்காலங்கள் உண்டு. யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு பாத்திரம் சுமக்கிறவனாக ஒரு நாள் வந்தது. எகிப்திற்கு அதிபராக உயர்த்தப்பட்டார். இவன் அற்புதமான அத்தனையே நம்பு. ஒருவேளை மனிதர்களை நம்பி நீங்கள் ஏமாற்றம் அடைகிறது. சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தரிடத்திலே பற்றதாயிருக்கிறது. நம்ப வேண்டாம் என்று சொன்னார். அதை விட தேவனிடத்தில் நம்பிக்கையாகிறது. இருதயத்தில் ஏக்கங்களை, விருப்பங்களை எட்டாய நிறைவேற்றுவார். அதாக போதிக்கிற என்னுடைய வாழ்க்கை பயங்கரமான உளையான சேரி தேவன் தூக்கி எடுத்து என் வாழ்க்கையில நான் அதிகமாக கிறிஸ்துவுடைய அன்பை நான் அனுபவித்திருக்கிறேன். என்னை இயேசு ஏற்றுக்கொண்டதே என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட பெரிய அற்புதம். என்னை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னை அவர் வாழ வைத்திருக்கிறார். எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று சமுதாயம் சொன்னது, இவன் வாழ்வதற்கு சாத்தியமே இல்லை என்று சமுதாயம் சொன்னது, இவன் சாகிறது நல்லது, இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அநேகருக்கு வேதனை தான், இப்படிதான் என் மேல் சாபமான வார்த்தைகளை சொன்னார்கள். என்னையும் நேசித்து என்னையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்த ஒரு தேவன் உண்டு என்கிறதை நான் கண்டு கொண்டேன். அவரிடத்துல ஓடி வந்தேன், அவரை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய மகிமையான ஊழியக்காரனாக உயர்த்தினார். என்னை கனமண்ணி வைத்திருக்கிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். என்னை பாப பிடியிலிருந்து தூக்கி எடுத்த தெய்வம், என்னை மரண பிடியிலிருந்து தூக்கி எடுத்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும். எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தாவே என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள். கர்த்தாவே என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள். அவர் கரத்தை பிடித்துக் கொள்வார். நீங்கள் அவரை கரம் பிடித்தால் போராட்டமான நேரங்களிலே கைவிட வாய்ப்பு. தேவன் உங்களை கரம் பிடித்தால் ஒருபோதும் பிடியிலிருந்து நீங்கள் விலகிச் செல்ல முடியும். யோவானிலே வாசிக்கிறோம், அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. அவருடைய கரத்திற்குள் நீங்கள் வந்து விடுங்கள். அவரை நோக்கி கரம் நீட்டி அவர் உங்கள் கரத்தை பிடித்து அவர் உங்களை நடத்தும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தெய்வம் உங்களை நடத்துவார். அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். வழிகள் அற்புதமானது, தேவையான ஆலோசனைகளை தருவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். கர்த்தரையே சார்ந்து விடுங்கள். அவர் மேல் முழு நம்பிக்கை உடையவர்களாயிருங்கள். உங்கள் வாழ்க்கை முழுமையை அவருடைய கரத்திலே தந்து விடுங்கள்.
கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷமாக அதிகமாக ஜெபியுங்கள், வேதவாசியுங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். இதுதான் உங்களுக்கு பலன். ஜெபிப்போமா? பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இவ்வளவு நேரமாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க தந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். ஆண்டவரே, தாவீதை மரண பிடியிலிருந்து தப்புவித்த கர்த்தர் எங்களையும் தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை விடுவித்து தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். எங்களையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருக்கரத்திலே தருகிறோம். நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.